இந்த இனிமையான தருணத்தில் மிக சிறப்பாக இந்த அரங்கை அமைத்தந்திருக்கும் நண்பர் PRO திரு சக்தி சரவணன் அவர்களுக்கு நன்றியை கூறி இங்கே வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் நபிகள் நாயகத்தின் ஆசீர்வாதமும் உண்டாவதாக கூறி ஆரம்பம் செய்கிறேன். இந்த படம் ஒரு முற்றிலும் புதுமையான ஒரு படம். இது ஆணவ படம் அல்ல, இது ஒரு ஆவணப்படம். நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாறை முதல் முறையாக தமிழில் நாம் சொல்லியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு முன் 1980 கௌபா என்ற ஒரு ஆணவ படம் கௌபா என்ற ஆவணப்படம் ஒன்று வந்தது. அந்த படம் முற்றிலும் ஒரு டாக்குமெண்ட்ரி தான். ஆனால் இந்த படம் முற்றிலும் புதுமையாக பாடல்கள் மூலம் 3 இமாம்கள் மூலம் விளக்கம் தந்து பாடல்கள் மூலம் கதையை நகர்த்தி கொண்டு சென்றிருக்கிறோம். முக்கியமாக AI என்ற செயற்கை நுண்ணறிவின் மூலம் பல கதாபாத்திரங்களை படைத்து அந்த கதாபாத்திரங்களின் வழியாக நாம் கதையை கொண்டு சென்றிருக்கிறோம். இந்த படத்தின் பெயர் மீலாது நபி. மீலாது நபி என்றால் நபிகளின் பிறந்த நாள் என்று அர்த்தம். இந்த படத்தை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்களிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த படம் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் பார்க்கக்கூடிய படம் அல்ல. இது அனைத்து சமுதாய மக்களும் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாறை கண்டு காண வேண்டிய முக்கியமான ஒரு ஆவணப்படம். இந்த படத்தில் நாங்கள் புதுமையான பல விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். இந்த படத்தின் மூலம் மாணவ சமுதாயத்திற்கு ஒரு விழிப்புணர்ச்சியும் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாறை அறிய வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இதை தயாரித்திருக்கிறோம். இந்த படத்தின் திரைக்கதை, வசனம், பாடல்கள், தயாரிப்பு, இயக்கம் என்று பல பணிகளை நான் செய்திருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 1 வருட காலமாக இந்த படத்தை தயாரிப்பில் இறங்கியிருந்தோம். தற்போது தான் இந்த படத்தின் முடிவு பெற்று வருகிற 31 அக்டோபர் இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் செய்கிறோம். நாளைய பேப்பரில் கூட இது பற்றிய விளம்பரம் வர இருக்கிறது. இது முக்கியமாக திருநெல்வேலி மற்றும் வாணியம்பாடி, சென்னை, திருச்சி, தஞ்சாவூர், மதுரை ஆகிய 5 சென்டர்களை முதலில் வெளியிடுகிறோம். ஒரு 20 சினிமா தியேட்டர்களில் இந்த படத்தை கொண்டு வர இருக்கின்றோம். அடுத்து இந்த படத்திற்கு மிகவும் வித்தியாசமான முறையில் இசை அமைத்திருக்கிறோம். பொதுவாக உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய பாடல் என்றால் அதிக இசைகள் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு புதுமையான முறையில் இசை அமைத்திருக்கிறோம். அதை பற்றி நண்பர் SR ராம் அவர்கள் விளக்குவார்கள். மேலும் இப்படத்திற்கு நான் அழைத்த நண்பர்கள் மிக அருமையாக வந்து திரு சம்சுதீன் அவர்கள், ரஹீமா அவர்கள், பரிதா அவர்கள் மற்றும் அனிஃபா மகன் நௌசாத் அவர்கள் மிக அருமையான முறையில் மிகவும் இனிமையான குரலில் பாடியிருக்கிறார்கள். இந்த படத்தில் மொத்தம் 10 பாடல்கள் இருக்கின்றன, ப்ளஸ் ஒரு ஆங்கில பாடலும் இருக்கிறது. இந்த படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஓடக்கூடியது. இந்த படத்தை நான் ஒரு சில மாற்று மத சகோதரிகளும் போட்டு காட்டினேன். அவர்கள் இந்த படத்தை பார்த்துவிட்டு சொன்ன ஒரே பதில் என்னவென்றால், நீங்கள் இஸ்லாத்தை பற்றி ஒரு படம் எடுத்திருக்கிறீர்கள், அதை வந்து பார்த்தால் மத சம்பந்தப்பட்டது தான் சொல்லியிருப்பீர்கள் என்று சொன்னார்கள். அதனால் நாங்கள் பார்த்துவிட்டு 10 நிமிடத்தில் சென்று விடலாம் என்று தான் வந்தோம். ஆனால் எங்களை நீங்கள் கட்டி போட்டு விட்டீர்கள். 2 மணி நேரம் நாங்கள் நகரவில்லை. அடுத்து என்ன நடக்கும் என்று ஒவ்வொரு காட்சிகளும் அந்த ஸ்கிரீன் பிளேயும் நீங்கள் அழகாக அமைத்திருக்கிறீர்கள். கடைசி வரை நாங்கள் இருந்து இந்த படத்தை பார்த்தோம், கண்டு ரசித்தோம், தெரிந்து கொண்டோம். எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை இதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னார்கள். இதுவே படத்தினுடைய வெற்றியாக நான் கருதுகிறேன். அடுத்து நண்பர் ராம் அவர்களை நான் பேச அழைக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் SR ராம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிக்க நன்றி மில்லத் அஹமத் சாருக்கு. மிலாதுன் நபி அப்படின்னு ஒரு
ஒரு ஆக்சுவலாக வந்து இது ஒரு எபிக் ஸ்டோரின்னு சொல்லலாம். இன்னும் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது மிலாது நபின்னா கவர்மெண்ட் ஹாலிடே, சண்டே மாதிரி அது ஒரு லீவ் டே, பிரியாணி கிடைக்கும், இது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் மிலாது நபின்னா என்னன்றது வந்து அந்த அவேர்னஸே யாருக்குமே கிடையாது. ஏன்னா நபிகள் நாயகத்தை பற்றி இப்போ நீங்கள் பார்த்து ஜீசஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்கும், புத்தரை பற்றி ஸ்டோரி இருக்கும். பட் நபிகள் நாயகத்தை பற்றி ஸ்டோரி வந்து பெருசாக இங்கே பாப்புலர் கிடையாது. சரி நம்ம பண்ணுவோம், ஒரு ட்ரை பண்ணுவோம். சார் வந்து இஸ் ஃப்ரம் சிங்கப்பூர் ஆக்சுவலி. வந்து இந்த மாதிரி வந்து மிலாது நபிக்கு ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் மியூசிக் பண்ணுங்கன்னா சரி லெட்ஸ் ட்ரை, ஒரு ஆனால் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும் சார்னு ஃபஸ்ட்டு வரும்போதே கொடுத்துட்டாரு. சரி இந்த படம் ஸ்டார்ட் பண்ணால் எத்தனை சாங் சார்னா, சரி நான் ஒரு 1 2 3 சாங் இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா கண்டினியூஸாக அது பாட்டுக்கு போகுது, ஒரு 10 பாட்டுக்கிட்ட. பட் என்னென்னா எல்லா சாங்குமே வந்து இட்ஸ் கனெக்டட் டு த ஸ்டோரி. அதாவது வந்து ஸ்டோரி டெல்லிங் வந்து நிறையவே இருக்குது. கதையாக அப்படியே சொன்னாலும் எல்லாம் போர் அடிச்சிடும், மியூசிக்காக சொன்னாலும் போர் அடிச்சிடும். பட் இது வந்து டோட்டலாக ஏஐ யூஸ் பண்ணி ஒரு பக்கம் வந்து அந்த இமாம்கள் வந்து அந்த கதையை நரேட் பண்ணுற மாதிரி, இன்னொரு பக்கம் அதை அப்படியே புரிய வைக்கிறதுக்கு ஒரு சாங்காக போகிற மாதிரி, இல்லை அந்த சீக்வன்ஸுக்கு ஏற்றப்பில் ஒரு சாங்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஐயில் வந்து உண்மையாகவே சொல்கிறேன், ஏஐயில் ரொம்ப அழகாக அந்த ஒரு கேரக்டர்ஸுக்கும், ஏன்னா நம்ம இப்போது டெக்னாலஜி இல்லாமல் நம்ம நார்மலாக ஆர்டிஸ்ட்லாம் போட்டு எடுத்தால் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பட்ஜெட்டில் தான் செய்யணும் அது. பட் ஏஐயில் வந்து இவர் அந்த ஏஐ இந்த படத்துக்காகவே ஏஐ படிச்சுட்டு அதை எடிட் பண்ணி அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது எனக்கு உண்மையாகவே ரொம்ப மிக பிரமிப்பாக இருந்தது ஆக்சுவலாக. அண்ட் ரெண்டாவது விஷயம், படத்துக்கு மியூசிக் ஆர்ஆர் பண்ணும்போது நான் படத்தோட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கனெக்ட் ஆகிட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு அந்த சீக்வன்ஸும் வந்து நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது வாட்ஸ் நெக்ஸ்ட். ஏன்னா நான் வந்து பேசிக்கலாக ஐம் ஹிந்து. ஸோ ஒரு முஸ்லீம்களை பற்றி நபிகள் நாயகத்தை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க, ஜீசஸ் பற்றி எல்லாருக்கும் ஸ்டோரி தெரியும். பட் நபிகள் நாயகம் ஸ்டோரியே தெரியாத ஒருத்தன் உள்ளே உட்காந்து பார்க்கும்போது படத்தை வந்து எப்படியும் நான் ஒரு படம் ஆர்ஆர் பண்ணும்போது எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 15 to 20 days ஆகும். எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி நானே ஒரு வாட்டி போட்டு ரெண்டு மூணு வாட்டி போட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்டோரி. அதுக்கு மேலே ஒரு ஷாக் என்ன கொடுத்தாருன்னா, கதையை நரேட் பண்ணுற, அதாவது வந்து சாப்டராக வரும், அதை நரேட் பண்ணுற ஒரு பாக்கியத்தை எனக்கு மில்லத் சார் கொடுத்துருக்காரு. அது நாங்கள் பத்தாததுக்கு ஒரு குழந்தை வாய்ஸ் வேணும்னு என்னோடய டாக்டரையும் கூப்பிட்டு அதை ஒரு டப் பண்ண வச்சார். ஸோ நைஸ் டு பி அ பார்ட் ஆஃப் மிலாது நபி. தேங்க்யூ ஸோ மச். சம்சுதீன் சார் வந்து ஒரு சாங் 2 சாங் பாடியிருக்காங்க. அண்ட் நௌஷாத் அலி அவர் ஒரு சாங் 2 சாங் பாடியிருக்காங்க. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் அந்த ஃபரீதா அவங்க ஒரு 2 சாங் பாடியிருக்காங்க. ரஹீமான் ஒரு சிங்கர், அதான் நாகூர் அனிபாவோட ஃபீமேல் வெர்ஷனாக பாடிட்டுருக்காங்க, அவங்களும் பியூட்டிஃபுல்லான ஒரு 3 சாங் பாடியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஆல்பம் கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரெண்டாவது விஷயம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுன்றது ரொம்ப இருக்காது, பாட்டாக மட்டும்தான் இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். பட் அதை நீங்கள் சும்மா போட்டிங்கன்னா லைக் ஃபீல் குட் சாங்ஸாக தான் இருக்கும் எல்லாமே. இந்த அடித்தடி இந்த குத்து சாங் அந்த மாதிரி எதுவும் கான்செப்ட் கிடையாது. அண்ட் டிவைன்றதில் ஒரு எக்ஸ்ட்ரீமாக போகும். என்ன தான் பண்ணியிருக்காங்க பார்க்கணுன்னு உங்களுக்கு அந்த சாங் கேட்கும்போதே தூண்டும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மிஸ்டர் மில்லத் அஹமதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் லெட்ஸ் வெயிட் ஃபார் த சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் திரு சம்சுதீன் சார் வந்து பாட்டு பாடியிருக்காரு, அவர் இந்த பாட்டை பற்றி உங்களுக்கு சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து லேபேக் சிங்கர், நிறைய ஆர்கெஸ்ட்ரா, ஜென்டில்மேன் ஆர்கெஸ்ட்ரா கேள்விப்பட்டிருப்பீங்க என்னுடையது. நான் வந்து யாருன்னா மறைந்த பின்னணி பாடகர் ஷாவுல் அமீதுடைய ஓன் பிரதர் தான். எனக்கு வந்து இந்த அருமையான வாய்ப்பினை கொடுத்த அருமை நண்பர் மில்லத் அஹமது அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த அதாவது முகமது நபி அவருடைய வாழ்க்கை வரலாற்று சம்பவங்களில் மிகவும் முக்கியமான பகுதிகள், முக்கியமான அந்த தருணங்களை ரொம்ப அருமையான முறையில் அந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் வடிவமைச்சிருக்காரு. ரொம்ப தேவையான விஷயங்கள், அது இப்போ உள்ள கலாச்சார இளைஞர்களுக்கு ரொம்ப தேவையான விஷயங்கள், உலகத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. அருமையான விஷயங்கள். அதை இமாம்கள் என்கின்ற மார்க்க அறிஞர்கள், 3 மார்க்க அறிஞர்களை கொண்டு சென்னையில் இருக்கிறவங்க தான். அவங்க ரொம்ப அருமையாக தேவையான அது அவர் வார்த்தை வரலாறு ரொம்ப பெருசு, ரொம்ப முக்கியமான சம்பவங்களையெல்லாம் அவங்க சொல்கிறதுக்கும் அது பின்னூட்டமாக அந்த காட்சிகளை வந்து அந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் அழகாக செஞ்சுருக்காரு. இதில் வந்து பாடல்களாக அவங்க சொன்ன மாதிரி
அற்புதமான இசையமைச்சிருக்காங்க. அன்பு என்னுடைய சக ஒரு இசைக்கலைஞராக நான் ரொம்ப வருஷமாக பழகின அன்புக்குரிய இசையமைப்பாளர் எஸ்ஆர் ராம் அவர்கள். அதாவது இந்த இசையினாலே ரொம்ப அதிகமான இந்த அது இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய சவுண்ட்ஸ் இந்த இதெல்லாம் இசைக்கருவியினுடைய டாமினேஷன் இல்லாமல் அந்த காலத்தில் ஏன்னா இஸ்லாமில் எப்படி இருந்துச்சோ தப்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த தப்ஸுங்கிற சவுண்டு, அப்போ வந்து இந்த தம்புரா அந்த ரெண்டு இந்த கம்பி அது ரெண்டு தான் அந்த காலத்தில் முகமது நபியுடைய காலத்தில் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டு உடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய சத்தத்திலே தான் மொத்த எல்லா அவங்க சொன்ன மாதிரி மொத்த ஒரு ஆங்கில பாட்டு மிட்டில் ஒன்று இருக்குது. மற்ற 10 பாட்டில் வந்து 8 பாட்டு நாங்கள் எல்லாருமே நான் மட்டும் இல்லாமல் என்னுடைய இணைந்து மறைந்த ஒரு இஸ்லாமிய பாடலுக்கு புகழ்பெற்ற நாகுரியம் ஹனீஃபா அவருடைய மகனார் நௌஷாத் அவர்களும், உங்களுக்கெல்லாம் தெரியும் விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் புகழ்பெற்ற ஃபரீதா மற்றும் ரஹீமா பேகம், அவங்க வந்து இப்போது நாகூர் ஹனீஃபாவுடைய பாட்டை பின்குரலை பாடி புகழ்பெற்றிருக்கிறாங்க. அவங்களுடைய தந்தையார் கூட ஒரு புகழ்பெற்ற இசையமைப்பாளர் கஸ்தூரி ராஜான்னு சொல்லிட்டு கண்மணி ராஜா அவருடைய மக தான் அவங்க. இதில் வந்து என்னென்னா நாங்கள் எல்லாருமே 2 சாங் பாடியிருக்கோம். அது இல்லாமல் ஒரு பாட்டு வந்து 4 பேரோட குரலை ரொம்ப இனிமையாக அதுவும் ஒரு 2 இடத்துல வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு ஆங்கில ஒரு இதுக்காக ட்ரெண்டுக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இசை மட்டும் இல்லை, அவருடைய எல்லாமே ஒரு தனி மனிதராக காரைக்காலை சேர்ந்த அன்பு நண்பர் அவர். இப்போதைக்கு இப்போ இதுக்காக சிங்கப்பூர் போனால் கூட நம்ம பூர்வீக நம்முடைய தமிழர் அவர் ரொம்ப சிரமப்பட்டு 1 வருஷ காலம் அவர் எந்த எதிர்பார்ப்புகளும் அவருடைய சொந்த பொருள் உதவி அவருடைய பணத்தையே செலவு பண்ணி ரொம்ப வித்தியாசமான முறையிலையும் அந்த 2 மணி நேரம் ஏன்னா சென்சார் வந்து கொடுத்த உடனே பார்த்த உடனே யூ சர்டிஃபிகேட் போட்டு அவங்களுமே ரொம்ப எந்த ஒரு குறையுமே சொல்லாமல் கொடுத்துருக்காங்கிற ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது. அதுக்கு அவருக்கு ரொம்ப அவருடைய உழைப்புக்கு நான் மனமாத நன்றியையும் கடவுள்கிட்ட பிரார்த்தனையும் பண்ணுறேன். இந்த இசையின் மூலம் இன்னும் ஏன்னா ஒரு நபிகள் நாயகத்துக்காக ஒரு இசையமைச்சிருக்காங்க எஸ்ஆர் ராம் அவர்கள். அவருடைய இசை பயணம் இன்னும் மேன்மேல் வெற்றி பெறணும்னு நான் மனமார கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த அருமையான வாய்ப்புக்கு உங்களுடைய அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஓகே. அதில் அதாவது ப்ராஃபட்னுடைய புகழ் அது அரபில் வர்ற வார்த்தை தான். அது வந்து என்னென்னா அவங்க நபிகள் நாயகத்துக்கு வேறு ஒரு புகழ் மாலை மாதிரி வர்றது. நீங்கள் இந்த வார்த்தைகள் நிறைய கேட்டிருப்பீங்க. சலாத்துல்லா சலாமுல்லா அலா தாஹா ரசூலில்லா சலாத்துல்லா சலாமுல்லா அலா யாசீன் ஹபீபில்லா. சொல்லுங்கள் சலவாத்து சொல்லுங்கள் தினம் 10 சொல்லுங்கள் சலவாத்து சொல் கிடைத்திடுமே பரக்கத்து. இந்த பாட்டினுடைய மீனிங் வந்து அதாவது சலவாத்துங்கிறது இந்த சல்லல்லாஹுடைய இறைவனுடைய அன்பு எப்போவுமே நபிகள் நாயகத்துக்கு கிடைக்கணுங்கிறது அந்த அரபுடைய மீனிங் வந்து அது தினம் ஒரு 10 ரூபா சொல்கிறது ஒரு நன்மையான விஷயங்கிறத இவங்க நம்ம மில்லத்தவர்கள் தான் எல்லாமே பாடல் இயக்கம் எல்லா ஆளினால் அவர் தான் பண்ணியிருக்காரு. அருமையாக எழுதியிருக்காரு. அதுக்கு அருமையாக நம்முடைய எஸ்ஆர் ராம் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கேபிள் டிவியில் வந்து ஒரு 90 லட்சம் வீடுகள் இணைப்புகளில் தமிழ் பிறை டிவி ஓடிட்டு இருக்குது. அதை நடத்திட்டு இருக்கிறேன். என்னுடைய அந்த சேனல் இஸ்லாமிய சேனல் முழுக்க அந்த சேனல்லையும் இதை பற்றி நம்ம வந்து இந்த ட்ரெய்லர் போட்டு கொடுக்கணும், அவங்களுக்காக நான் எந்த அளவுக்கு நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசைக்கு தான் வந்தேன். அதே நேரத்தில் பார்த்தோன்னா தியேட்டர்களை ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு அவர் வந்து யூஸ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காரு இந்த படத்துக்குன்னும் போது அது ஒரு மகத்தான சாதனையாக நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு இஸ்லாமிய செய்திகள் எதாவது போச்சுன்னா கண்ணில் விளக்கெண்ணை விட்டு பார்க்குற இடத்துல எந்த விதமான கட்டு வாங்காத க்ளீனாக போய் தப்பிச்சு போய் ஒரு யூஸ் சர்டிஃபிகேட் வாங்கப்பட்டிருக்க படம்னா அது அவருடைய பெருமுயற்சி. அவர் எடுத்துக்கிட்ட அந்த சமுதாயத்தினுடைய அந்த நலன் கருதிய ஒற்றுமையான அந்த உணர்வை வெளிப்படுத்துவதற்காக தான் அவர் எடுத்திருக்கார் அந்த முயற்சியை. அதை முழுசாக வெற்றிட்டுருக்காரு. மிகச்சிறப்பான ஒரு இசையவே நம்ம ராமண்ணன் கொடுத்துருக்காருன்னு பார்க்கும்போது மிக அருமையாக அது வந்து பாராட்டப்பட வேண்டியது.
சும்மா ஏதோ மியூசிக் போனோம்னு இருக்கிறதெல்லாம் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போட்டு மொத்தமாக எந்த பாடல் கேட்கறதுக்கே முடியாத இந்த காலகட்டத்தில் வார்த்தைகளுக்கு தெளிவு கொடுத்து அது அந்த உச்சரிப்புடைய எந்த விதமான குறையும் அடுத்தவங்களுக்கு தெரியாத அதை புரிஞ்ச வைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப மகத்தான பணியை அவர் செஞ்சுருக்காரு. ஆர்ஆர்லே பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு சின்ன ஒரு பட்ஜெட் படத்துக்கு இவ்வளோ பெரிய லெவலில் அவர் பணியாற்றிருக்காருன்னா இவர்கிட்டே ஒரு பெரிய படம் கிடைச்சானா எந்த அளவுக்கு இருக்குன்றத அவர்கிட்டே ஒரு எதிர்பார்ப்பு பார்க்கணும் நமக்கு உருவாக்குற அளவுக்கு வச்சுருக்கிறார். அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த படத்தில் வந்து 4 இஸ்லாமிய பாடகர்கள் நம்ம ஜென்டில்மேன் சம்சுதீன் தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுக்க அவர் வந்து இசை கச்சேரி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய பாஸ்போர்ட் பார்த்தோன்னாக்கா வெளிநாடுகளில் அது வந்து அவர் கச்சேரிகள் பண்ணது ஏராளம். அந்த அளவுக்கு எல்லா நாடுகள்லையும் அவருடைய தேவைகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கிறார். அவர் இந்த படத்தில் 2 பாட்டு பாடியிருக்காரு. இசைமுரசு நாகூர் ஹனீஃபாவுடைய 100ஆண்டு விழா நடந்திருக்கிற இந்த நேரத்தில் நாகூர் ஹனீஃபாவுடைய புதல்வர் நௌசாத் அவர்கள் 2 பாடல் பாடியிருக்கிறார்கள். சகோதரர்கள்லாம் சொன்ன மாதிரி இஸ்லாமிய இசையில் வானிலத்தில் இன்றைக்கி பிரமாதமாக நாகூர் ஹனீஃபாவுடைய பெண் வெர்ஷனாக விளங்கி கொண்டிருக்கின்ற ரஹிமா பேகம் 2 பாட்டு பாடியிருக்காங்க. சூப்பர் சிங் ஃபரீதா சகோதரி அவர் 2 பாட்டு பாடியிருக்காங்க. அண்ணனுடைய எழுத்துக்களில் பாடல்களும் அதில் வந்து 100 பாட்டுக்கு மேலே எழுதினவர். இந்த படத்தில் அவர் 10 பாட்டு எழுதி அனாவசியமாக அந்த வரலாறுகளை அழகாக சொல்லி இருக்கிற பாங்கு மகத்தானது என்பதை பார்க்கிறோம். சும்மா ஏதாவது சொல்லிட்டு போகணும் நடிச்சிட்டு போகணும் அப்படின்னு இல்லாத அந்த ஏஐ எந்த அளவுக்கு பயன்படுத்தி இந்த படத்தை வந்து உருவாக்கி வெளியே கொண்டு வரணுன்றதில் முயற்சி பெருசு. ஒருத்தன் உட்காந்து பயான் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு சொற்பொழிவு மட்டும் ஆட்டிகிட்டு இருந்தால் நிறைய பேருக்கு புரியாது. ஆனால் அதே ஒரு விஷுவலாக கொடுத்தா எந்த அளவுக்கு அது எஃபெக்ட் ஆகுன்றதை உணர்ந்ததுனால தான் அவர் ஆந்தேன்னு ஒரு படத்தை ஏற்கனவே எடுத்து பழக்கப்பட்ட அந்த எல்லா தகுதியும் உள்ளவர்ன்றது தான் இந்த படத்தை அவர் எடுக்கணுன்றது. இது கமர்ஷியலாக அவர் எடுக்கணும்னு நினைக்கல, தன்னுடைய இதயத்தினுடைய வெளிப்பாட்டை அவருக்கு காட்டணுன்றதை எடுத்திருக்காரு. அதில் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தில் பார்த்தோன்னா அப்ரஹா வரலாறு, பத்ரு யுத்தம், ஹிஜ்ரத்து, மேராஜி, மக்கா வெற்றி, உலகத்தில் இருக்க பெரிய பள்ளிவாசலுடைய அந்த வீடியோஸு, அபுதாலிஃபு, பஹீரா, வராக்கா, அபுஜஹீலு, உத்துபா அப்படின்ற அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஏஐயில் உழவ விட்டுருக்கிறாரு. பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அதன்படி நடப்பதற்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு இதில் இருக்கும். இந்த படம் பட்டி தொட்டி எங்கும் இருக்கின்ற மக்களிடத்திலே போய் சேர வேண்டும். அதன் மூலமாக சமுதாயத்தினுடைய ஒரு நல்லுணர்வு அதில் இருக்க வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையும் வாழ்த்தையும் நான் உரித்தாக்குகிறேன். படம் வெற்றிகரமாக அமையும். தியேட்டரில் மட்டும் இல்லாத அண்ணா ஓடிடிலாம் கொடுப்பாங்க. அது இல்லாமல் கேபிள் டிவிலையும் அவர்கள் அனுமதி கொடுத்தால் போடுவோம், தயாராக இருக்கிறோம். இந்த படத்துக்கு எல்லா வர்க்கத்திலையும் பொதுமக்களும் ஆதரவு கொடுக்கணும், அரசும் இதற்கு வரி விலக்கு கொடுக்கணும் அப்படின்றதையும் ஒரு வேண்டுகோளாக விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி. இப்போ ஆன்லைன் ஒரு படம் பண்ணீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டை வச்சு நடிக்க வச்சுங்க. இப்போ அந்த படத்துக்கு வந்து ஏஐ தொழில்நுட்பத்துக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது சார்? இப்போ எவ்வளோ டஃப்பாக இதை நீங்கள் டீல் பண்ணுறீங்க? ஆந்தை வந்து நம்ம கமர்ஷியலாக பண்ணோம். ஆந்திலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸு, அப்புறம் லண்டன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸு. அந்த ஆந்தையில் வந்து படம் எனக்கு ஆந்தை. முதல் படத்தில் வந்து நம்ம 10 துறைகள் செஞ்சோம். ஒரு சினிமா பொதுவாக வந்து 24 துறைகள் தான் இருக்குது. அதில் 10 துறைகளை செஞ்சு அது வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணோம். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். கதை முடியாது, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இயக்கம், தயாரிப்பு, இந்த ஏஐ கிரியேஷன்ஸ்லாம் ரொம்ப சேலஞ்சிங் எங்களுக்கு. ஏன்டா இப்போ தான் ஏஐ தொழில்நுட்பம் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம என்ன வந்து நம்ம அந்த இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் அவுட்புட் வரும். இப்போ ஆரம்ப காலத்தில் கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா நம்ம டைப் பண்ணாக்கா அது மேலே கீழே போயிட்டுருக்கு. அது மாதிரி தான் இப்போ ஏஐ நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்தா அது ரிசல்ட் வேறு மாதிரி காட்டுது. அந்த ப்ராம்ப்ட் வந்து நமக்கு கரெக்டாக இன்னும் வந்து அது மிஷின் கோட் வந்து இன்னும் அதை அக்செப்ட் பண்ண முடியல. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஒரு கேரக்டர் கொடுத்தாக்கா கண் வந்து நெத்திக்கு போயிடும், மீதி எல்லாமே இருக்கும். அப்புறம் அதை திரும்ப பண்ணாக்கா அது வேறு பிக்சராக உருவம் வேறு மாதிரி இருக்குது. அப்புறம் இதை நாங்கள் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டோம், இது என்ன பண்ணலாம் அதுன்ட்டு. அப்புறமா நாங்கள் வந்து ஒரு கேரக்டரை வந்து ஃபோட்டோஷாப்பில் கொடுத்து வடிவமைச்சு அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன இது பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே தான் பண்ணி அதை கொஞ்சமாக மூவிங் இதெல்லாம் கொடுத்து எல்லாம் இது பண்ணு. இதில் தான் எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் இந்த ஏஐ இதுக்காகவே நம்ம உட்காந்து செலவு பண்ணி கரெக்டாக உட்காந்து செட் பண்ணோம். அது ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்சிங். அது அதே மாதிரி பட்ஜெட் ஓகே சார். ஏன்னாக்கா இதில் வந்து எல்லா துறைகளும் நான் இந்த படத்தில் இன்னொரு பார்த்தீங்கன்னாக்கா நான் டைரெக்ஷன் பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கிடையாது. சினிமாவுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணும், ஆனால் அது கூட இல்லாமல் எல்லாமே A to Z எல்லாமே பண்ணியிருக்கோம். அதனால்
எனக்கு சம்பளம்லாம் போட்டாக்கா இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 லட்ச ரூபாய்க்கு வந்திருக்கோம். அதனால் நம்ம ஓனாக அந்த எல்லாம் நிறையா இது கட் ஆஃப் பண்ணி இது பண்ணி தான் ஒரு லோ பட்ஜெட் படத்தில் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இந்த படத்தில் வந்து இன்னொரு முக்கியமான இது பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவிலேயே இதுதான் முதல் ஏஐ இஸ்லாமிக் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். இது டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான் இது. அதாவது இது தேட்டரு நான் சென்சார் வாங்கியாச்சு. சென்சார் வாங்கி அவங்க ஒரு பார்த்துட்டு கூப்பிட்டாங்க. பார்த்து முடிஞ்சு நான் அங்கே தான் இருந்தேன். கூப்பிட்டாங்க, உடனே கூப்பிட்டாங்க. இமிடியேட்டாக யாரும் சொல்கிறாங்க அவர் டிஸ்கஸ்லாம் பண்ணுவாங்க, இது அப்படிலாம் பண்ணல. உடனே இமிடியேட்டாக கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு யார் நீதானப்பா டைரக்டர்? ஆமாம் நான் ப்ரொடியூசர் நீதானா? இதுதான் ஃபஸ்ட் படமா? இல்லை சார், இதுக்கு முன்னாடி நான் ஆந்தின்னு ஒரு படம் பண்ணேன், நீங்கள் கூட அட்வைஸ் பண்ணீங்க இதே மாதிரிலாம் பண்ணாத, சைக்கோ இதெல்லாம் இருக்குது, ஒரு நல்ல படமாக பண்ணுன்னு சொன்னீங்க, அந்த முயற்சி தான் இது பண்ணுது. இது நல்லா பண்ணியிருக்க, எந்த இதுவும் கிடையாது, யூனிவர்சல் கொடுக்குறோம், எந்த கட்டும் கிடையாது, நல்லா இருக்க, வாழ்த்துக்கள் சொல்லி அப்போவே வந்து இது பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் அந்த மாதிரி தான் பண்ணேன். இது வந்து ஒரு மத சம்மந்தப்பட்டமான ஒரு இது. அதில் மற்ற மதம் யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த இதுவும் பண்ணக்கூடாது. யார் எல்லா மதமும் இதில் அதான் நான் சொல்லியிருக்கேன். முகமது நபி அதுதான் சொன்னாங்க, எல்லா மதமும் அவங்களுக்கு பெரிய மதம் தான். அது யாருக்கும் ஒரு மதம் உயர்த்திய ஒரு மதம் தாழ்த்தின்னு கிடையாது. எல்லா மதமும் வந்து எல்லாருக்கும். நீங்க வந்து இப்போ நபிகளை பத்தி தான் சொல்லியிருக்கீங்க. நபிகள் அவ்வளவு பேர் இருந்தோம், அவருடைய பொன்மொழிகள் எல்லாருக்கும் பிடிக்கும். நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன். குறிப்பா இவரை பத்தி மட்டும் நீங்க பயோகிராஃபி எடுத்து என்ன காரணம்? முக்கியமான நல்ல அருமையான கேள்வி. ஏன்னாக்கா இல்லை உண்மையில் நல்ல கேள்வி. எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் நீங்கள் எடுத்துக்க, இந்த உலகத்தில் எந்த தலைவர்களும் எடுத்துங்க, அவங்க சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று, அதிகமாக சொல்கிறது பொய். ஆனால் இந்த முகமது நபி இருக்காங்க இல்லையா, இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் கூட பொய்யே சொன்னதில்லை சார். இது ஒரு அவர் ஒரு மனிதர் தான். ஒரு மனிதன் வந்து பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் முகமது நபி அவர்கள் பிறந்ததுலேருந்து இருக்கிற வரைக்கும் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பொய் சொன்னது கிடையாது. அதே மாதிரி சொன்னபடி என்ன சொன்னாங்களோ அப்படி தான் வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க. அதனால் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த உலகத்துக்கு தேவை. இதை தான் மகாத்மா காந்தி அவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க. முகமது நபியின் வாழ்க்கையை, அவர் வாழ்ந்த முறை, அவர் வகுத்த சட்ட திட்டங்கள், இதை வந்து நம்ம இந்தியாவிலையும் நம்ம இது பண்ணால் இந்தியா ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். இது பிரச்சனை இல்லாமல் மத நல்லிணக்கத்தோடு இருக்குன்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ஆரம்பத்திலேயே நான் முகமது நபி பற்றி யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க, சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காங்க, மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காங்க, லியோ டால்ஸ்டாய் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு முக்கியமான பல தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்களேன்னா ஆரம்பத்தில் காட்டிட்டு தான் படத்துக்கு உள்ளே போகிறேன். இன்ட்ரடக்ஷனில் அது மாதிரி காட்டியிருக்கேன். நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக புரியும். சூப்பர். இப்போ இது வந்து நல்ல படம்னு சொல்கிறீங்க. அது வந்து மிலாது நபி வந்து நம்ம நபிகள் ஆகிட்டு மதத்தலைவர்கள் காமிக்கலாம் இந்த படத்தை போட்டு அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமாம், இதுக்கு வந்து முஸ்லீம் லீக் இந்த முதல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதோட பொதுச் செயலர், ஏன்னா தலைவர் அவங்க வந்து அப்போ துபாயில் இருந்ததுனால அபுபக்கர் அண்ணன் அவங்க தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து அவங்க தான் வந்து வெளியிட்டாங்க. அவங்களும் படத்தை பார்த்துட்டு நல்லா அருமையாக பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பாராட்டினாங்க. அது பற்றிய செய்தியை வந்து விரைவில் பத்திரிக்கையில் வர இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தோட ஆடியோ, முக்கியமாக ஆடியோ வந்து எங்களுக்கு வந்து வெளியிட்டது வந்து அண்ணன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் வந்து திரு சம்சிதி அவர்கள் மூலமாக தான் நன்கு அறிமுகம். அவங்க வந்ததுலே கேட்டாங்க, இவருக்கு நண்பர் தான் எஸ்ஆர் ராமு அவர்களுக்கு நண்பர். உடனே பார்த்துட்டு என்னப்பா நீ தான் பண்ணியிருக்கியா மியூசிக்கு, இது ஒரு இஸ்லாமிக் மியூசிக்னு சொன்னாங்க, பாட்டை போடு கேட்குறேன்ட்டு. பாட்டை போடுறதுல அவர் கண்ணை மூடிட்டார். கண்ணை மூட்டு அவர் அப்படியே தலையை மட்டும் அப்படியே அசைந்தார். அப்புறம் கண்ணை முடிச்சு சொன்னார், ஒரு டிவைன் ஃபோர்ஸ் இருக்குது இந்த பாட்டில். நான் கண்ணை மூடிட்டு கேட்கும்போது இறைவனை நேரில் பார்த்து இது மாதிரி அந்த ஃபீல் எனக்கு கொண்டு வருது சொல்லிட்டு அப்புறம் படம் போடும்போது சொல்லுங்கள் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அது இன்ஃபார்ம் பண்ணி அவங்க அன்றைக்கி வர முடியல, வேறு ஒரு பணி இருந்ததுனால அவரை வர முடியல. இருந்தாலும் அவர் நிச்சயமாக இந்த படத்தை பார்த்துட்டு நான் வந்து என்னோடய அபிப்பிராயம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு.